என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிற. நீ எங்கம்மா போயிட்ட? உன்னை பார்க்காம இருக்க முடியலம்மா. ஏம்மா என் கூட பேச மாட்டேங்கிற? அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. எங்க இருந்தாலும் மாமா. அம்மா வாமா ப்ளீஸ்மா. என் மேல கோவமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோமா ப்ளீஸ்மா. வாமா வாமா ப்ளீஸ்மா. எங்கம்மா இருக்க? வாமா. என் மேல கோவமாமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுமா. அம்மா. ப்ளீஸ்மா வாமா. தேவசேனா, 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 என்னாச்சுமா? ஐயோ ஐயோ, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே. தேவசேனா, என்னடா, என்ன செய்து உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? என் அம்மா வேணும். என் அம்மாவை பார்க்கணும். அம்மாவியா? என் அம்மா வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க. இப்போ வரவே மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? உங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க? என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் உன்னை பாத்துக்க சொல்லிருக்காங்க. நீ போய் சொல்றதங்க. ஐயோ, உன்கிட்ட போய் சொல்லுவேனா? நிஜமா தான் சொல்றேன். அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. அது வரைக்கும் இப்படி அம்மாவை நினைச்சு அழாம சமத்து பொண்ணா இருக்கணும். சரியா? எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பா வருவாங்க. நீ தாராளமா பார்க்கலாம். அம்மாவையே நினைச்சிட்டு இருக்காம இப்ப தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. வா. இப்போ உனக்கு தட்டி கொடுத்துட்டே இருப்பனா, நீ கண்ணை மூடிட்டு தூங்குவியா? சரியா? வா. la
கங்கா, என்னப்பா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னன்னு சொல்லுங்கப்பா. ஐயா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரே, எதுக்குன்னு தெரியுமாம்மா உனக்கு? என்னதான் வெளியே இருக்க சொல்லிட்டாரேப்பா, அப்புறம் நான் எதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவர் பேச வந்த விஷயமே உன்னை பத்தி தானம்மா. என்ன பத்தியா? ஆ, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையேப்பா. என்னப்பா சொன்னாரு? உன்னை அரண்மனைக்கு மருமகளா ஆக்க போறதா சொன்னார்மா. சென்னையாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஐயா என் கை பிடிச்சு கேட்டார். உங்ககிட்ட தெய்வ சக்தி இருக்கிறதாவும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா ஐயாவோட குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்பூதிரி சொல்லதா சொன்னார். அதான் ஐயா வந்து உன்னை பொண்ணை கேட்டு போனார். நானும் உன்னை கேட்டு சொல்றதுதான் சொல்லியிருக்கேன். நீ என்னமா சொல்ற? அந்த குடும்பத்துக்கு மருமகளா போறதுக்கு நான் யாருப்பா? ஏற்கனவே சின்னையா யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு போட்டி வந்தப்போ தேவசேனா என்ன கை காமிச்சதுக்கு போய் எப்படி எல்லாம் அபாண்டமா பேசினாங்க. நம்பூதிரி சொன்னார்னு ஐயா வந்து கேட்டிருக்கலாம்ப்பா. ஆனா இதுக்கு ஒத்துக்க எனக்கு விருப்பமே இல்லப்பா. சின்னையாவுக்கு அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணா பார்க்க சொல்லிடுங்கப்பா. கங்கா, சின்னையாவுக்கு அந்தஸ்துல ஒத்து வர மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்கலாம். ஆனா அவங்கள இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தாக்கு பிடிப்பாங்களா? ஐயா ரம்யாவையும் மாயாவையும் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாரு. அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு? வேற எந்த பொண்ணு பேசினாலும் அந்த பொண்ணோட நிலைமை மோசமாயிடும்னு ஐயா பயப்படுறாரு. அதுக்கு தான் தெய்வ சக்தி இருக்கிற ஒன்ன மருமகளாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. பிரச்சனையை தீர்த்து வைக்கிற இடத்துல நீ இருக்கிறதுனால தான் ஐயா உன்னை தேடி வந்திருந்தாருமா. அவர் தேடி வந்ததுக்கு அப்புறம் நீ மீறி பேசலாமா? நீ ஐயா குடும்பத்துக்கு வீட்டுக்காரியா போறோம்னு நினைக்காத, காவக்காரியா போறதா நினைச்சு பாரு. மனசு சம்மதிக்க ஆரம்பிச்சிருமா. தேவசேனை யாரும் தெரியாதப்பவே அவளை தத்தெடுக்கிறதா சொன்னியே. இப்ப தாயில்ல அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்க தானா வாய்ப்பு கிடைச்சிருக்க. இதை ஏமா நீ உன் பாக்கியமா நினைக்க கூடாது? வாழ வைக்கிற முதலாளிக்கு உழைச்சி கொடுக்கிற சந்தர்ப்பம் எவ்வளவோ கிடைக்கும். ஆனா விசுவாசத்தை காட்டுற சந்தர்ப்பம் எப்போவாது தான் கிடைக்கும். ஐயாவுக்கு நாம விசுவாசத்தை காட்டுற சந்தர்ப்பமா? நீ ஏமா இதை எடுத்துக்கூடாது? என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஆனா ஐயா குடும்பத்துக்கு என்னைக்குமே விசுவாசமா இருக்கணுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. தாயில்லாத குழந்தை மேல பாசத்தை காட்டவும் ஐயாவுக்கு நன்றியை காட்டுறதுக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. உனக்கு சம்மதங்கிறத நீயே போய் ஐயா கிட்ட சொல்லுமா. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். போயிட்டு வாமா. ஐயா காஃபி. ஐயா அப்பா கிட்ட நேத்து வந்து பேசிட்டு போனீங்களா? அப்பா என் முடிவை உங்களை பார்த்து சொல்ல சொன்னாரு. ஓ முடிவுக்காக தாம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.
எங்க அந்தஸ்துக்கு இந்தஸ்துன்னு பார்த்து தட்டி கழிச்சிடுவியோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டியிருக்க. இந்த ஒரு வார்த்தை போதுமா, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோவிந்தம்மா, கோவிந்தம்மா, என்னங்கய்யா? ஒடியா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்குன்னு வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லி இங்க வர சொல்லு. ஓடு சீக்கிரமா. ஐயா, சின்னையா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டீங்களா? பேசிட்டம்மா. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் முடிவு என்னவோ அதுதான் அவன் முடிவுன்னு சொல்லிட்டான். நீ அவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு பூரண சம்மதம்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உங்க எல்லாரையும் ஏன் இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? அருண், அப்பா இங்க வா. அருண் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்க எல்லாருக்கும் அடையாளம் காட்ட போறேன். இதுல அடையாளம் காட்ட என்னென்ன இருக்கு? முறை பொண்ணா இருக்கிற 3 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆயிப்போச்சு. கடைசியில இருக்கிறது என் பொண்ணு தானே. அருணை கல்யாணம் பண்ணிக்க போறது என் பொண்ணு சாந்தி தானே. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? அருணை கல்யாணம் பண்ணிக்க போறது ஓம் பொண்ணு இல்லம்மா. நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க போறேன். யாரு மாமா அந்த பொண்ணு? வாமா கங்கா. கங்கா தான் இந்த வீட்டு மருமகள். இந்த முடிவு உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பல காரணம் இருக்கு. அந்த பொண்ணு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை. பெண்குட்டி யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவகிட்ட ஒரு தெய்வ சக்தி உண்டு. கையில சூழரேக அமைஞ்சிட்டு உண்டு. குட்டிக்கு அம்மன் அனுகிரகம் உண்டு. உடனே கங்கா வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டுல விமோச்சனம் பிறக்கும். அந்த நம்பூதிரி அவனுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிருக்கான். இந்த குடும்பத்தை காப்பாத்துற சக்தி கங்காவுக்கு இருக்கிறதுனால இவளை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கணும். எப்படி நான் ஒத்துக்க முடியும்? யார் இந்த பொண்ணு? இந்த வீட்டுல விளக்க மாத்த பிடிக்கிற வேலைக்காரி. இவ கையால கொத்து சாவிய புடிச்சிட முடியுமா? இல்ல அதுக்குதான் நாங்க விட்டுருவோமா? கங்கா வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டுல ஒருத்தின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இத பாருங்க, வீட்டுல ஒருத்தின்னு சொல்றது வேற, வீட்டுல ஒருத்தியாவே ஆக்குறது வேற. கேவலம் ஏதோ ஆவிய ஓட்டுற நம்பூதிரி சொன்னான்னு சொல்லி என் பொண்ணை விட்டுட்டு அந்த வேலைக்காரிய கட்டி வைக்க பாக்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமான? உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கங்காவை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அது எப்படின்னு? என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவளதானே மருமகளாக்கணும். ஏற்கனவே 2 பொண்ணுங்களையும் மருமகளாக்கணும்னு நினைச்சதுக்கு தான் 2 குடும்பமும் அவன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இவங்க பொண்ணுக்கான நிலைமைக்கு இவன் தான் காரணம்னு இன்னும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? என்னை பத்தி குறை பேசுறது இவங்களோட முடிஞ்சு போகணும், இவங்களோட நீ சேர்ந்துட கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு? நான் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறத நீ ஏமாத்துறதா நினைச்சீன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என் குடும்பத்துக்கு நடக்கிற நல்லதை தடுக்கணும்னு நினைச்சீன்னா நீ என் தங்கச்சியே கிடையாது. கங்காவை இந்த குடும்பத்துல கொண்டு வர்றது உங்களுக்கு நல்லது இருக்கு, என் குடும்பத்துக்கு நல்லது இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை மாத்திக்கணும். வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம்.
என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா நீங்க எல்லாரும் முன்னால நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இவளா? கங்கா கைய கொடு. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போற. என்னோட வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. இனிமே நீயும் நல்லா இருப்ப, இந்த வீடும் நல்லா இருக்கும். அருண், இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை. கூட வாமாயா. விடுங்க. நில்லடி. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் பண்ணாத முயற்சியே இல்லை. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா நீ நம்பூதிரி சொன்னா எங்க அண்ணன் கேப்பார்னு தெரிஞ்சு அவனையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுட்ட இல்ல? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. நம்பூதிரி என் கையில இருந்த ரேகையை பார்த்துட்டு ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்காரு. நம்பூதிரி உன் கையில இருந்த ரேகையை பார்த்தானா இல்ல கன்னத்துல இருந்த மச்சத்தை பார்த்தானா? ஆவி ஓட்டுறேன்னு 6 மணி நேரம் அந்த நம்பூதிரி உன்னை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தானே, அவனை நீ மயக்காம இருந்திருப்பியா இல்ல அவன் தான் உன்கிட்ட விழாம இருந்திருப்பானா? நீங்க சொல்றதும் சரிதான். இந்த வீட்டு சொத்தை வளைச்சு போறதுக்கு தான் இவ அந்த நம்பூதிரிய செட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அதுதான் அந்த ஆளு இவளை மருமகளாக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். சொத்துக்காக இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்கியே, மானத்தை விக்கிறவளுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? குறுக்கு வழியில பூந்து என் மாமா வீட்டு சொத்தை சுருட்டிட்டு போக பாக்குறியே, கொள்ளக்காரிக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? எங்களுக்கு உரிமை இருக்கிற சொத்தை நாங்க அனுபவிக்கலாம். எங்களை ஓரம் கட்டிட்டு சொத்தை மொத்தத்தையும் வாரி போட்டுக்கலாம் நினைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? உன்ன மாதிரி தாண்டி இந்த வீட்டுக்குள்ள ஜானகி வந்தா. கடைசியில அவ அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டா. அதே மாதிரி நீயும் இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரத்துல இவ போக மாட்டா. சொத்துக்காக என்ன பண்றதுக்கும் யோசிக்க மாட்டா. உடம்ப வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டு தான் போவா. கங்கா, கங்கா, என்னம்மா, என்ன நடந்துச்சு? யாராவது உன்னை தப்பா பேசிட்டாங்களா? உன்னை இந்த அளவுக்கு அள வச்சதுக்கு அப்புறம் நானும் சும்மா விட போறதில்ல. இப்பவே போய் ஐயா கிட்ட பேசுறேன். அப்ப என்ன நடந்ததுன்னு நீயே சொல்லு. என்னத சொல்றீங்க? நாக்க தேல் கொடுக்க வச்சிருக்கவங்க கொட்டதான் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்காம நாம தான் பாத்துக்கணும். ஆனா நாம அந்த நிலைமையிலயா இருக்கோம்? பாசத்தை காட்டுற இடத்துல எல்லாம் இருக்கும். கீரி புள்ள திங்கிற இலைய பாம்பு பறிச்சதில்ல.
பாம்பு திங்கிற தேனியே கீரி புள்ள எடுத்ததில்ல. ஆனா கீரி புள்ளிக்கும் பாம்புக்கும் ஆகவே ஆகாது. அப்படிதான் இந்த உலகத்துல பார்த்தாலே ஆகாத மாதிரி பல உறவுகள் இருக்கு. இந்த காலத்துல கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கூட கண்ணு காணாம விட்டுருவாங்க. ஆனா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கண்ணீர் விடதான் வைப்பாங்க. அப்படிதான் நான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முன் வந்திருக்கேங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னமோ இந்த சொத்தை சுருட்டுறதுக்காக நம்பூதிரியை வளைச்சு போட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் காது கூசுற அளவுக்கு பேசுறாங்கப்பா. நீ அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. நாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ஐயாவுக்காகவும் சின்னையாவுக்காகவும் அவர் குழந்தைக்காகவும் தான். பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நாம ஐயாவை மட்டும் பார்ப்போம். ஐயாவோட குடும்பத்துக்கு நாம பண்ண வேண்டியதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம பண்ணுவோம். நானும் அந்த முடிவோட தான் பார்க்கேன். ஆனா அதுக்கு முன்னால நாம யாருங்கிறத புரிய வைக்கணும். அடுத்தவங்க வாரி தூத்துற இடத்துல நாம இல்லங்கிறத தெரிய வைக்கணும். என்னமா பண்ண போற? ஐயா கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குப்பா. நான் பேசிட்டு வரேன்.